தென்காசி மாவட்டத்தை நிலகுலைஞ்ச வச்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம் சார். அதாவது ஒரு காவலரே வந்து ஓட ஒருத்தர் வந்து வெட்டியிருக்காரு, அவர் வந்து படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் போது ஓகே, போலீஸுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையா? ஒரு பக்கம் பார்த்தா போலீஸே வந்து சட்டத்தை மீறி பல தப்புகளை பண்றாங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாம இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேஸ் எப்படி பாக்குறீங்க? நெல்லை அம்பாசமுத்திரம் இசக்கி பாண்டியன் அவர் தான் சம்பவத்தை அரங்கேற்றியவர். அவர் வந்து ஆலங்குளத்தில் அவரோட மனைவி மகாலட்சுமி அவங்க கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டு வர்றாங்க. இது நெட்டூர் தான் போலீஸ் லிமிட், இந்த சம்பவம் நடந்த லிமிட் காவல் நிலையம். அப்போ இசக்கி பாண்டியனுக்கும் அவங்க மனைவி மகாலட்சுமிக்கு இடையே குடும்ப தகராறு நடந்திருக்கு. அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு இவங்க ஆலங்குளம் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. யார்? மகாலட்சுமி. இசக்கி பாண்டியன் என்ன பண்ணுறாரு, தன்னோட நண்பரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வீட்டில் வந்து வாய் தகராறில் ஈடுபடுறாரு. யார்? மகாலட்சுமி குடும்பத்தில் அவங்க மாமனார்ட்ட எல்லார்ட்டையும் கொண்டாட்டி என்னோட அனுப்பி வைங்க அப்படின்னு. சண்டை உச்சமானோன்னா அவங்க போலீஸ் 100 கால்ஸ் அடிக்கிறாங்க. அப்போ தலைமை காவலர் ஏட்டும் ஒரு பெண் காவலரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. நெட்டூர் காவல் நிலையத்துக்கு வந்து வர்றாங்க. இங்கே வந்து என்னப்பா சண்டை, இப்படிப்பா அமைதியாக வாப்பா, ஸ்டேஷனுக்கு வாப்பா, பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அப்போ முயற்சி பண்ணக்குள்ள இவர் இசக்கி பாண்டியன் ட்ரிகர் ஆகி என் குடும்ப சண்டையில் உனக்கு என்னடா வேலைன்னு சொல்லி விரட்டி வெட்ட ஆரம்பிக்கிறாரு. தலைமை காவலர் முருகனா கை காது பக்கம் எல்லாம் வெட்டு விழுந்தோன்னே ஆகா, அடுத்த செகண்ட் என்னடா போலீஸை வெட்டிட்டு பண்ணோன்னே போட்டுட்டு இசக்கி பாண்டியன் அப்ஸ்காண்ட். அப்புறமா எஸ்பி அரவிந்த், அவர் தான் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அவர் தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஒன்று அமைச்சு, அவர் அமைச்ச ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று உடனடியாக அமைச்சு அதுக்கப்புறம் தான் இசக்கி பாண்டியனை கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி இப்போ சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ இந்த கேஸை பார்க்கும்போது ஸ்டார்டிங் சொன்னதான் சார், போலீஸுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையா? இப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து இந்த ஒரு கேஸோ ஏதோ ஒரு இஷ்யூ பத்தி அங்க போறாங்க அப்படின்னா ஏன் அவங்களோட வெப்பன்ஸ் இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. இல்லை, இடையில வந்து அந்த ஒரு இதில் சிவகங்கையில் ஒன்று அக்யூஸ் பிடிக்கக்குள்ள ஒரு போலீஸுக்கு ஒரு காவலர் வெட்டி கொல்லப்பட்டார். அப்புறம் கன்னியாகுமரியில் ஒரு வாட்டி, அது இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 5 years பேக் இருக்கும், கன்னியாகுமரியில் செக் பாயிண்டில் வந்து புல்லட் ஃபயரிங் பண்ணாங்க அக்யூஸ்ட். அது ஒருத்தர் செத்து போனார். அப்போக்கப்போ சர்க்குலர் கொடுக்குறாங்க, நைட்டு போக்குள்ள வாக்கி டாக்கி கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போங்க, கன் எடுத்துகிட்டு போங்கலாம் சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரண குடும்ப சண்டையை விசாரிக்க வர்றதுக்கு என்ன கன் எடுத்து வர்றது? இன்ஸ்பெக்டர் ரேங்கில் தான் கன் வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் டீம் அமைச்சா கன் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி கன் எடுத்துகிட்டு வந்து சுடுறாங்கன்னா கண்டபடிக்க ஆகிடும்ல. ஒரு குடும்ப பிரச்சனையை விசாரிக்க வர்ற போலீஸை விழுந்து வெட்டினா என்னதான் பேச முடியும்? பாப்பா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்குவோம், என்னென்னு பஞ்சாயத்து பேசிக்குவோன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க, வேற என்ன செய்ய முடியும்? அதுக்கு விழுந்து வெட்டுனா என்ன செய்ய முடியுது? எதாவது சொல்கிறேன்னே, இங்கே சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைலாம் இல்லை, எல்லாத்துலேயும் எக்ஸ்டெண்ட் பிரச்சனைகளாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைகளாக இருக்குது. ஸோ அதனால தான், அதாவது சின்ன பிரச்சனை இவன் என்ன பண்ணிட போகிறான்லாம் இங்கே யாருமே கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் உணர முடியுது. ஏன்னா சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் கூல் லிப்புக்காண்டி ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கான். கூல் லிப்புக்கு கொலையாகி போச்சு. அப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை, இந்த சமுதாயத்தை? ரொம்ப எரரா இருக்கு. அப்ப இதை மாற்ற வேண்டிய போலீஸுக்கும் இப்படி நடக்குதுன்னு நினைக்கும் போது தான் வந்து ஒரு வருத்தமா இல்லைங்களா? ஏங்க போலீஸுக்கு இப்படி நடக்குது? இப்போ நிறைய இடங்கள்ல இது பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டி நகர்ல வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்த போதை ஆசாமிகள் காவலரோட கம்பை பிடிக்கிட்டு அடிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன வாங்குவாங்கிறதுல அது ஒரு விஷயம், ஓகேவா? அந்த இடத்துல பேசிக்க வேண்டி செஞ்சுட்டாப்புல, பாத்ரூம் ஃபுல்லாக ஈரமாக இருக்கும், வலிக்கிட்டு வர விடுவாங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுக்கு பிறகு போலீஸை வந்து இப்படி செய்கிறது வந்து நான் உடன்பட முடியாது. தப்பான போலீஸாகவே இருந்தாலும் நம்ம தண்டிச்சிட்டோம்னா அப்புறம் பொதுமக்கள்கிட்ட பயம் போயிடும்ல. போலீஸ் மேலே கொஞ்சம் ஃபியர் இருக்கிறதோடு தான் நம்ம எல்லாரும் ஒழுங்கமாக இருக்கோம். சுத்தமாக அவங்க மேலே பயம் இல்லைன்னா நம்ம அடங்கவே மாட்டோம். போலீஸையும் அடக்க முடியாது, நம்மளையும் அடக்க முடியாது, அந்த மாதிரி நிலையை வந்துடும். போலீஸ் மேலே கொஞ்சம் பயம் இருக்குது எல்லாருக்கும், ஏதாவது பண்ணுருவாங்க, கொண்டு போய் வழக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிறதொட்டு கொஞ்சம் எல்லாரும் யோசனை பண்ணுறாங்க. இல்லைன்னா எல்லாரும் நம்ம எல்லாம் என்ன செய்வோம், அந்த மாதிரி நபர்கள் தான் எல்லாருமே, எல்லாத்துக்கும் தயாராக உள்ளவர்கள் தான். பட் போலீஸ் மேலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்காதுட்டு பொதுமக்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க, வேற ஒன்றும். ஓகே சார், இவர் பண்ணியிருக்காரு, இப்போ இவர் மேலே எந்த மாதிரியான வழக்குகள் போடுவாங்க சார்? முதல் வேலையை அரசு வேலையாட்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல். அதுவே போகுது. நீங்கள் நான் பயிலப்புல அரசு பணியாளரை அரசு வேலையை செய்ய விடாமல் தடுத்தல், அது பார்த்தாதா? அப்புறம் கொலை முயற்சி 1, அப்புறம் அசிங்கமா ஃபில்த்தி லாங்குவேஜில் பேசுறது 3 போட்டுக்க வேண்டியதானே? போலீஸ் தானே. அதான் போலீஸ் சீருடை இருக்கும் போது நடந்திருக்கு. ஆமா, சீருடை காவலர்களை தாக்கியது அது இப்போதான் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல அரசு ஊழியர்களை கை வச்சோம்னா வேற மாதிரி ஆகிடும் சொல்லி கிண்டியில கத்தி எடுத்து குத்துனாங்கல்ல, அதுக்கு பிறகு எல்லாமே மாறிட்டு. சரி, போலீஸுக்கு நீங்க கிண்டியில ஒரு டாக்டரை கத்தியால குத்துறாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க? அதாவது உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு மருத்துவருக்கும் நடந்திருக்கு. அம்மா நடந்திருக்கு, அவங்க அம்மாவுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல, சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லி குத்திருக்காங்களே கத்தி எடுத்து. ஸோ அதுவும் நடந்திருக்கு தானே இருக்கு, இங்கே தான் நடந்தானே இருக்கு, அதுக்கு சொல்றேன். ஓவரா இதை பார்க்கும்போது
சட்டத்தை பாதுகாக்கின்ற காவலருக்கும் சரி, சட்டத்தை நிலைநிறுத்துகின்றவங்களை போன்ற வழக்கறிஞருக்கும் சரி, சட்டத்தை சரியான மக்களுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கின்ற நீதிபதிகளுக்கும் சரி, இங்க போதிய பாதுகாப்பு இல்லையோ அப்படின்னு தோணுது சார். பொதுவாக பாதுகாப்பு அதே தென்காசி தான். அதே இதுல செங்கோட்டை முன்சிப் அரசு வழக்கறிஞர் ஜிபிஆர் இருக்கிறவரை வெட்டி கொண்டு இருக்காங்களே, கொலையே நடந்திருக்கு. கவர்மெண்ட் ஜிபி தம்பி அவரு, கவர்மெண்ட் லீடர், கொலையே நடந்திருக்கு. அப்ப இப்ப இது போன்ற துறைகளில் உள்ளவங்களுக்கு நம்ம பதற்றத்தை கொடுத்தோம்னா அப்ப எல்லாரும் விலகி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும்ல. அதான் மக்கள் மேலதிகாரி என்ன பண்றாங்க? இப்போ இங்க அடிப்பட்டது கூட அவர் ஏற்றுன்றவர் தான். அப்போ இவருக்கு மேல இருக்க அதிகாரிகள் என்ன பண்றாங்க? போலீஸுக்கே மக்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கிறாங்களே. இல்ல அதுதான் தம்பி சொல்றேன். இங்க வரமுறை இல்லாம போயிட்டு அப்படி ஒரு பிரதமரே இங்க பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க ஸ்ரீபெரும்புதூர்ல. இந்திரா காந்தியை கூட இருந்தவங்களே சுட்டாங்களே, அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? பதில் சொல்றீங்க சொல்லுங்க. அதான் அப்ப தப்பு நடந்தது ஓகே. ஆனா பல ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அப்படியே இருக்குன்னா அப்ப என்ன வளர்ச்சி அடையலையா? இல்ல தப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது ஒத்துக்கணும், அவ்வளவுதான். அரசு வழக்கறிஞரை வெட்டுறாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? போலீஸுக்கேங்கிறீங்க, அரசு வழக்கறிஞரை வெட்டினாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அதை எப்படி ஏத்துக்கிறது? என்ன வேணா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். இப்போ இந்த போலீஸ் என்ன பண்ணிருக்க போறாரு? அதிகபட்சம் எசைக்கு பண்ணவனும் என்ன அறிஞ்சிருப்பாரு, ஏற வண்டியில ஏன்டா சத்தம் போடுறேன்னு. வேற என்ன பண்ணிருக்க போறாரு? அப்ப அவரை வெட்டுறோம்னா எப்படி? அது தவறு தானே. சீருடை பணியாளர்கள் எல்லாம் வெட்டணும் அப்படின்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை கொண்டு விட்டுருணும்ல. இப்ப இதுல ஏதாவது என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அவரு சொல்லுவாங்க என்கவுண்டர் பண்ணுங்க, அவனை விடாதீங்க, சுடுக அப்படிம்பாங்க. நடந்திருக்கு இல்லீங்களா? அப்புறம் ஏன்டா சுட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு பக்கம் பிரச்சனை. மனித உரிமை ஆணையத்துக்கு போக வேண்டியது. ஐயோ அதெல்லாம் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் என்கவுண்டர் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படி ரிமாண்ட் தான் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. சரிங்க சார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் காவலர்களுக்கு இது போன்ற சட்டங்கள், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க எதை சொல்லுவீங்க? இல்ல எல்லாருக்கும் என்ன கொடுத்து எடுத்துட்டு போகணும்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்லலாம் இல்லைங்க? அது அவங்கதான் பாதுகாக்கிறவங்க. இங்க பாருங்க, சுடுறதுங்கிறது எஸ்டீமான ரேஞ்சு. அவ்வளவு ஈஸியாவும் சுற்ற முடியாது. எடுத்த அடுப்புல ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்ல உங்களை சுட்டுவாங்களா? உங்க மேல இங்க ஹிஸ்டாரிக்கல் ரவுடி, எஸ்டி சீட்டரா இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தாதான், சரித்திர பதிவேடு குற்றவாளியா இருந்தாதான் உங்களை எல்லாம் இது பண்ண முடியும். உமாவெல்லாம் எடுத்த இடத்துல சுட்டா என்ன ஆகும்? பெரிய கோளாறுல விட்டு போயிடும். ஏன் சார் காவலர் சுட்டதே இல்லைங்களோ? இல்லை, எடுத்த இடத்துல செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு மர்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பின்புலத்தை பார்க்கணும். பொதுமக்கள் பொது இடத்துல ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ரைட்டு, அதுக்கான நடவடிக்கைலாம் எடுப்பாங்க. மற்றபடி எல்லாத்தையும் சுட முடியாது. காவலர்கள் அக்யூஸ்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து. நைட்டு பெட்ரோல் போகிறவங்களாம் கம்பல்சரி நீங்கள் வெப்பன் கொடுங்க அவங்களுக்கு. ஆனால் அதை யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. துப்பாக்கி எடுத்து கொடுத்தோன்னா சுடுறான்னு சுட்டா எப்படி? காலு கீழே சுடுறதுக்கான பயிற்சியை மட்டும் கொடுங்க, வேற அதுக்கு மேலே சுற்றக்கூடாது அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். நம்ம அவங்க உசுறு தானே தம்பி. அவங்க வீட்லேயும் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்கும் தானே. பணி செய்ய வந்ததுனாலே நீ என்னை வெட்டுவியா? அதனால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அந்த கென்னை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, நைட் ரவுண்ட்ஸ் கொஞ்சம் கூடுதல் ஃபோர்ஸ் கொடுங்க. திடுப்புன்னு 2 பேர்லாம் போய் ஒரு விசாரணைக்கு போகிறோம்னா இறங்கிடாதீங்க. கேர்ஃபுல்லாக நான் கொஞ்சம் இன்னொரு ஸ்ட்ரென்த்தை கூட்டிட்டு போங்க. அது இந்த கேஸ் 2 போலீஸ் மட்டும் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார். இது 100 கால்ஸுக்கு போறது 2 பேர் தான் போவாங்க. ஓகே ஓகே. நான் 100 பேர் பட்டாளினா இறக்க முடியாதுக்கு போய் ஏய் வா சத்தம் போடாது உட்கார. ஒரு 5 பேராச்சும் போயிருந்திருக்கலாம் பிரச்சனைன்னு சொல்றாங்க. மொத்த ஸ்டேஷன்லயே அவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. நீ 5 பேரையும் அங்க அனுப்பிட்டு ஸ்டேஷன் என்ன செய்யுது? போதிய காவலர்கள் இல்ல அப்படி பாக்கலாங்களா? காவலர்கள் கம்மி தான் தம்பி. அதை ரேஸ் பண்ணணும்னா நிறைய பேர் எடுக்கணும். காவலர்களுக்குன்னா அதிக சம்பளம் கொடுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் விருப்பம். சம்பளம் எல்லாம் பத்தாது. ஒரு இன்ஸ்பெக்டருக்குலாம் 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுங்க. நல்லா எல்லாம் ஹையர் ரேங்க்ல உள்ள 5 லட்ச ரூபா சம்பளம் கொடுங்க. லஞ்சம் வாங்கினா அன்னைக்கே டெர்மினேட் பண்ணுங்க. வேலை செய்யணும்ல. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சாதானே அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க. நீங்க சம்பளமும் கொடுக்க மாட்டீங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் வேலை செய்யறா எங்க இருந்து செய்வாங்க? எங்கிட்ட வாங்குறது தான். அப்புறம் லஞ்சம் வாங்கினா கண்டிப்பா டெர்மினேட் பண்ணுங்க. கெட்ட கேள்வியே இல்லை, டெர்மினேஷனு. சஸ்பென்ஷன் வித் கோர்ட் டெர்மினேஷன். அதுக்கு ஒரு ரீஜாயினே கிடையாது. சம்பளத்தை நிறையா கொடுங்க, அப்போ ஒழுங்கா இருக்கும். என்னைக்குமே சொல்றேன், உங்கள்கிட்ட வேலை செய்யற வேலையாளர் உங்கள்கிட்ட திருடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சம்பளம் அதிகம் கொடுத்து திருட மாட்டாங்க. உங்கள்கிட்ட சேலரி நிறைய கொடுக்கணும், திருட மாட்டாங்க. அட அள்ளி கொடுக்குறான் மகாராசா, அவன்கிட்ட போய் திருடிக்கிட்டு என்னடா அல்பத்தனத்தை கேட்டா கொடுக்க போறாரு அவரு. அவர்கிட்ட ஏன்டா திருடணும் அப்படிங்கிற மனப்பான்மை வருமா வராதா? வரும், கண்டிப்பா வரும். முதலாளி இருக்காமா கேட்டா கொடுத்துட்டு வர்றா சார், அவர்கிட்ட போய் ஏன் திருடுற? கேட்டா கொடுக்க போறாரு. நான் இது ஆசையா இருக்குண்ணா, இந்த பேனா வச்சுக்கிட்டுமா எடுத்துக்கடா அப்படின்னா என்ன செய்ய போறான்? எப்படி திருடுவான்? நம்ம கருமி மாரி இருந்தானே இவன் அசர்றது இந்த பேனா தூக்கிட்டு போயிருந்தப்பா. சம்பளத்தை நிறைய கொடுக்கணுங்க போலீஸுக்கெல்லாம். வேலை நிறைய செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த எலெக்ஷன்லாம் வந்தா டர்வார் அருந்துரும். இந்த இப்போ சொல்றாங்க
சிக்கந்தர் பாஷா மலை ஏத்துறது, தீபம் ஏத்துறது, அது ஒரு பாலிடிக்ஸ். ஆக்சுவலா சிக்கி சின்ன படம் போறது போலீஸ். ஆமா, நம்ம யோசிக்கிறதுல எந்த பிரச்சனை வந்தாலும் எப்பவுமே மேலோட்டமா ஆனா அது கீழே இருக்கின்ற போலீஸ் மாற்றுறதுதான் போலீஸ் தான் மாட்டுவாங்க. போலீஸ் தான் மாட்டுவாங்க, வேற யாரும் மாட்ட மாட்டாங்க. போய் அதான். போய் அந்த முதலமைச்சரை கைது பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருவாரு எதிர் முதலமைச்சர். இன்னொரு முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் போய் கைது பண்ண சொல்லுவாரு. அவங்க வந்தோடனே யார் யாரா என்ன வீட்டுக்கு வந்தது கைது பண்ண, அவன் லிஸ்ட் ஆடுறா முதல்ல, எங்கடா இருக்கான்னு தூக்கி இருந்தா அவனை. என் வீட்டு வந்து என்ன பிடிக்க வர படவ ராஸ்கல் அப்படி பிடிச்சிக்கவங்களா பிடிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா பிடிப்பாங்க. அதை செய்யாதவர் கலைஞர் கருணாநிதி. அவரை வீட்டில் வந்து நைட்டோட நைட்டை தூக்குனாங்கல்ல. ஆமா சார். திருப்பி அவர் சிஎம் வந்தப்ப அதெல்லாம் அது மாதிரி சீப் பாலிடிக்ஸ் பண்றீங்க, அவனுங்களுக்கு என்னடா என் மேல வேகமா, அவனை என்ன தூக்க வர்றானுவா, அந்த பொம்பளை சொன்னிச்சும் தூக்குனாங்க அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சுக்கிட்டாரு. சிம்பிளா முடிச்சுக்கிட்டாரு. அதை பழி வாங்கறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருந்துச்சு. அவங்களாம் வந்து அம்புட அவங்க இழுத்து விட்டது அந்த பொம்பளைன்ட்டாப்ல கலைஞர். அது பேட்டி இருக்கு பாருங்க, அந்த இன்டர்வியூ இருக்கு பாருங்க, எதுவுமே செய்யல. அதனால காவலர்கள் வந்து அன்று வந்து இன்று வரை ஏவல் துறையா தான் இருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதான் செய்வாங்க. வர வழி ஒபே த ஆர்டர். என்கவுண்டர் பண்ணுனா பண்ணுவாங்க, பண்ண வேண்டாம்னா பண்ண மாட்டாங்க. ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டாங்க போலீஸுக்கு. சுடலை கண்ணு தான் சுட்டாரா சொல்லுங்க? சுட்டது அவர் விரல் தான், இழுத்து விட்டது யார் விரல்? அன்றைய முதலமைச்சர் விரல் தானே இழுத்தது. ட்ரிகரை இழுத்தது யார் தம்பி? இப்படி இழுக்கணும்ல, அன்றைய முதல்வர் தானே. சுட்டது என்னமோ அவர் தான். அவர் ஏவல் துறை சுட சொன்னாங்க, சுட்டார். ஒபே த ஆர்டர். அதனால அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. காவல்துறைக்கு கட்டுமீறி அதிகாரம் கொடுக்க முடியாது. அவங்க இடவுடமா செயல்படுவாங்க, புரட்டு குழந்தைகள் அவங்க. ஆமாம்மா, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்புறம் ஒரு நாளைக்கு 50 என்கவுண்டர் 100 என்கவுண்டர் மாதிரி போயிடும். அதான் திருவண்ணாமலையிலும் சேலத்து அங்கங்க நடந்தானே இருக்குங்களே. பாதுகாப்பு பெண்கள், பாதுகாப்பு போலீஸ் பெண்கள் அத்துமீறல். ஆமா, அவங்க விட்டீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அது கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும், விடவே கூடாது. கண்ட்ரோல்லே வச்சு பட்டை மேலே பறக்குது இல்ல, நூல் இழுத்துக்கிட்டே இருக்கதான் அரசாங்கம் இழுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பட்டா வந்து பறந்து போக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி காவல்துறை வந்து என்னைக்குமே அரசாங்கத்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கதான் நல்லது. காவல்துறை பொதுமக்களும் கிட்டையும் காவல்துறையும் கொஞ்சம் கனிவா நடக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல். கொஞ்சம் அன்பா நடக்கலாம். போனோடனே போயிட்டு எசிக்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு கூட்டு போரு படம் ராஜுகள் அப்படின்னு தான் இறங்கிருப்பாரு. எல்லாருக்கும் உள்ளது தானே தம்பி. அப்ப இறங்குள்ள என்னடா நம்ம பொண்டாட்டி பிள்ளை மட்டும் திட்டுறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு ஈகோ கூட ட்ரிகர் ஆயிருக்கும். மனுஷன் தானே எல்லாரும். 4 சவுத்துக்குள்ள வச்சு உங்களை திட்டுறேன் வாங்கிக்கிடுவீங்க. இதே உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி பிள்ளை மட்டும் உங்க திட்டினா நீங்க வாங்கிப்பீங்களா? ஈகோ ஆயிடும். அது மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மனுஷங்க தானே எல்லாரும். இவரும் கூப்பிட்டோன்னா வந்துட போறாரா? வர மாட்டாரு. நீங்க போக இவரு வாயிலிருந்து திட்டிருப்பாரு, என் குடும்ப பிரச்சனை உடக்கலடா மாதிரி போலீஸ்னா போடாங்க டலன்ட் இருப்பாரு, 2 வச்சிருப்பாரு. என்ன ஒண்ணுமோ நடந்திருக்கும் அந்த இடத்துலன்னு சொல்ல வர்றேன். யதார்த்தமா பேசுங்கண்ணா, எது ஒண்ணுமோ நடந்திருக்கலாங்கண்ணா அந்த இடத்துல. அதனால காவல்துறை பப்ளிக்கிட்ட கொஞ்சம் கனிவா நடங்க. வாங்க, என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கணும் ஸ்டேஷன்ல. காலைல போனா சாயந்தரம் போனா காலைல வானா, எத்தனை வாட்டி தான் அலைவான் பெட்டிஷன் போட்டுக்கிட்டு. ஐயா மீட்டிங் இருக்காரு, காலைல வாங்க. இந்த கார்த்திக் ஒரு படத்துல போவார்ல ஒரு கவுன்சிலர் பாக்குறதுக்கு, சகுனி, நாளைக்கு வா இன்று போய் நாளைக்கு வா அது மாதிரி அலைய விட கூடாது இல்ல. நடவடிக்கை எடுங்க, பப்ளிக்கும் போலீஸும் கோஆபரேட் பண்ணுங்க. நம்மளை நம்பிதான் அந்த துறையும், அவங்கள நம்பிதான் நம்மளும் வீட்டுல இருக்கிறோம். இந்த பனி மழை இந்த மழையெல்லாம் பெஞ்சா அவங்களுக்கு வேலை அதிகம்தான். உங்க வீட்டு லைட் எரியுது, இந்த மழையில அங்க வயரிங் மேனு இந்த இபியில வேலை பார்க்குறவங்க போஸ்ட்ல நிக்கிறாங்க. ஷாக் அடிச்சுன்னா அவங்களும் செத்து போயிடுவாங்க. போஸ்ட் முடிச்சுட்டு விழுவோம். முன்கள பணியார் நிற்கிறாங்க, தூய்மை பணியார் நிற்கிறாங்க. நம்ம வீட்டில் இங்கே நிம்மதியாக இருக்கு, அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம போதிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும் தானே. யாரோ ஒரு சில தவறுகள் அங்கங்கே நடக்கத்தான் தம்பி செய்யும். அதெல்லாம் நம்ம முக்க ஜனநாயக நாட்டில் அப்படியே எல்லாமே வெள்ளாவையில் போட்டு வெளுத்த மாதிரி பியூரா இருக்காங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். தவறுகள் நடக்குது, பட் மெஜாரிட்டி நல்லது பண்றாங்கல்ல. நல்ல காவலர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த வெட்டு வாங்கியிருக்காரு, இவருக்கு என்ன சொல்றீங்க? ஏசி பெரிய பாண்டியன் போய் ராஜஸ்தான்ல போய் சுடுபட்டு செத்து போனார், அதுக்கு என்ன சொல்றீங்க? எவ்வளோ பேர் உயிர் நீத்தவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.